தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தற்போதைய நடைமுறையின்படி ஒரு குடும்பத்திற்கு மாதம் 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது என முதல்வர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். திருத்தத்தின்படி குடும்பத்திற்கு 35 கிலோ என்ற வரம்புக்குட்பட்டு நபருக்கு மாதம் 7 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த திருத்தத்தால் மாநிலத்தின் மிக ஏழ்மையான குடும்பங்களுக்கு கிடைக்கும் உணவு அளவு கணிசமாக குறையும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். எனவே மத்திய அரசு முன்மொழிந்துள்ள இந்த சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தற்போதைய நடைமுறையின்படி ஒரு குடும்பத்திற்கு மாதம் 35 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது என முதல்வர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். திருத்தத்தின்படி குடும்பத்திற்கு 35 கிலோ என்ற வரம்புக்குட்பட்டு நபருக்கு மாதம் 7 கிலோ உணவு தானியங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த திருத்தத்தால் மாநிலத்தின் மிக ஏழ்மையான குடும்பங்களுக்கு கிடைக்கும் உணவு அளவு கணிசமாக குறையும் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். எனவே மத்திய அரசு முன்மொழிந்துள்ள இந்த சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் விஜய் வலியுறுத்தியுள்ளார்.